எல்லாருமே சில எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இட்ஸ் நாட் பெர்மனெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துப்போம் அப்படின்னா, ஜேகேக்கு ஒரு ட்ரீம் வந்திருக்கும். ஸோ பதறிட்டு எந்திரிச்சிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு ஈவினிங் டைம். ஸோ மிஞ்சோ பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்களே, ஸோ அதுக்கு தான் எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ ஜங்குக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே பைக்கில் வந்துட்டுருக்கான். ஸோ காரில் மிஞ்சோ அம்மா அப்புறமேட்டு அவங்க அப்பா ஸோ எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ பொண்ணு வீட்டுக்கு போயாச்சு. ஸோ இப்போ ஜேகே குடிச்சிட்டு வந்திருப்பான் லைட்டாக. ஸோ பானு மச்சான், நீ மட்டும் குடிச்சிட்டு வந்திருக்கிறது உங்கள் புத்தங்காருக்கு தெரிஞ்சுன்னு வை, பேயாட்டம் ஆடிடுவான்டா, கொஞ்சம் வாயில் பபுள்கம் போட்டு கண்ட்ரோல் பண்ணு. நம்ம மயிறு இதுடா பயப்படணும், நான் மயிறு பயப்படணும், கண்டுபிடிச்சா பிடிக்கிட்டோம் என்ன, எனக்கு ஒரு மயிறு பிரச்சனையும் இல்லை. கடுப்பாகுதுடா, ஈவினிங்லேருந்து ஒரு மாதிரி கிம்மு ஞாபகமாகவே இருக்குது. சரி அச்சல் மயிராகுது, அதான் குடித்தேன். இப்போது இங்கே பொண்ணை பாரு அதை பாரு, இவனுக்கு தானே பொண்ணை பார்க்குறாங்க, எனக்காடா பார்க்குறாங்க, என்ன வான்னு கூப்பிட்டுறோம் அப்படி பண்ணிட்டு முடியலை. பாரு என் அப்பங்காரன் எவ்வளோ நல்ல மாட்டி வேஷம் போட்டு உட்காந்துருக்கான்னு நான் பார்க்க அப்படியே எரியுது மச்சான். அப்படியே 32 பழி ஈனு காட்டுறான் பாறேன், சொட்டா தாயன். மச்சான் உன் அப்பனா அது திட்டக்கூடாது என்ன, உன் அப்பனையா திட்டினேன், என் அப்பனை தானே திட்டினேன், நீ அவனை திட்டினாலும் பிரச்சனை இல்லை மச்சான், ஏன்னா என் அப்பங்க தான் அது கூட தாக்கி இல்லை. அப்புறம் என்ன மூடு, சும்மா ஏற்கனவே எரிச்சல் மேலே இருக்கு, நீயும் கருப்பு ஏற்றாது அவனு உம்முனு. சரி நான் அதுவும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 3 பேரும் அப்படியே ஒரு ஓரமாக ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஸோ இன்னொரு சோஃபாவில் மிஞ்சோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க அப்பா ஜேகே முறைச்சி பார்த்துட்ருக்காரு. அப்போ அவங்க அம்மா, எங்கள் பிள்ளைய எப்படி முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க, பின்ன இந்த தருதலை நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன்டி, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, ஒரு நல்ல காரியத்துக்கு வரும்போது டீசெண்டாக வரணும்னு தெரியாது, இந்த மாதிரி பிள்ளைய பெற்று வச்சுட்டு நான் தினம் சாவரேன்டி, இவன் பாரு எப்படி இருக்கான்ட்டு, ஆனால் அந்த மயிரப்பாரு எப்படி இருக்கான்ட்டு, நீங்கள் எங்கே கெட்ட வார்த்தைலாம், பின்ன இந்த மாதிரி ஒரு பையனை பெற்று வச்சுட்டு தினைக்கும் ஒரு புது வார்த்தையில் திட்ட வேண்டியதாக இருக்குது. சரி நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன், ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா பல்ல கடிச்சு உட்காந்துருக்காரு. ஸோ ஜேகேவும் ரொம்ப திம்முறா அப்படியே கால் மேலே கால் போட்டு அவங்க அப்பாவை ரொம்ப வெறுப்பேற்றிட்டு உட்காந்துருக்கான். ஸோ மிஞ்சோக்கு அதுக்கு மேலே வெறுப்பு. ஸோ எதுக்கு இப்போ இந்த ஆள் கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சுருக்கான், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, ஆனால் மயிறு இப்படி பண்ணிட்டுருக்கான், அதுக்கு இவனை வர கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஆகுது அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் உட்காந்துருக்கான். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே மிஞ்சு பார்க்குறான் பொண்ணாவது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் அப்படியே பொண்ணு பார்க்குறாங்க. பார்த்தா பொண்ணு அந்த தமிழ் படத்தெல்லாம் வரும்ல ஒரு அர்க்கணி, ஸோ அந்த மாதிரி வருது. ஸோ கண்ணாடி, பல்லில் பல் செட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாரிகமாக வருது அந்த பொண்ணு, பார்க்கவே ரொம்ப பழம் மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே மிஞ்சு டைரெக்டாக அப்படியே அவங்க அப்பாவுக்கு கூறுறாரு. ஸோ அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணை பார்த்துட்ருக்கான். அப்போ மிஞ்சோ, தவப்பா என்னடா வளர்த்தனம் பண்ணி வச்சுருக்க, பொண்ணாடா இது, மூஞ்சில் என்னென்ன கருமமும் இருக்குது, மூஞ்சில் பிம்பிள்ஸு, கண்ணாடி, பல் செட்டு மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்கா, கையில் காஃபி வர, ஐயோ அம்மா என்னடா இதான் பொண்ணு, ஆமாடா பார்க்க லட்சணமா இல்லை, இது மாதிரி இருக்கா, சும்மா உன் புருஷன் வாழ்க்கையை புதக்கல்ல தள்ளி விடுறதுக்குன்னே இருக்கானா, என்னம்மா பொண்ணு இது, இந்த காலத்து பொண்ணு இப்படி இருக்காங்க, இப்படி நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு, அம்மா வந்துட்டு சொல்லும்மா, வேணாம்மா, நான் எதுவும் சொல்ல முடியாதுடா, இவ்வளோலாம் நம்ம எப்படிம்மா, நான் இப்படி இருக்கேன் அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு பாருமா, புரியுதுடா, நான் ஒன்றும் பண்ண முடியாது மிஞ்சோ, புரிஞ்சுக்கோ, என் தங்கம் இல்லை, போமா அப்படின்ட்டு ரொம்ப இரிட்டேட்டில் உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே இந்த சைடு வந்தா ஸோ ஜேகே, ஹானு, ஜிம்முன்னு எல்லாம் தண்ணி குடிச்சிருப்பாங்க. ஸோ 3 பேர் அட்ட டைமில் தூணி துப்புறாங்க. துப்பிட்டு 3 பேர் அப்படியே சிரிக்கிறாங்க.
ஸோ அங்கே இருக்க எல்லாரும் ஒரு மாறுமாக பார்க்குறாங்க. ஸோ அது ஜிம்முன்னெலாம் சொல்லவே தேவையில்ல, கீழே விழுந்து விழுந்து சிரிக்கிறான். ஏன் மச்சான் அண்ணனுக்கு செம்ம பொண்ணுடா, சூப்பராக இருக்கா, லட்சணமாக இருக்காவோ அப்படின்ட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறான் ஆணு. மச்சான் அப்பா வாழ்க்கையிலே ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காண்டா அண்ணனுக்கு, செம்ம பொண்ணு போ, பாரு எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்கேயும் ஸ்டேட்ல கூட நான் பார்த்தது இல்லைடா, சூப்பர் செலெக்ஷன் இருக்கு, சூப்பர் செலெக்ஷன் அப்படின்ட்டு அவன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். ஜேகேக்கெலாம் அடக்கவே முடியல. ஸோ ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அப்பா அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா செம்ம பொண்ணு பார்த்துருக்காப்பா, நம்ம மிஞ்சோ கரெக்டான ஒரு கேரக்டரு, செம்ம வத்தான ஒரு பொண்ணு, எவ்வளோ பேசி முடிச்சிடலாம் என்ன அப்படின்ட்டு மிஞ்சோவை பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். மிஞ்சோக்கு கடுப்பாகுது, அப்படியே கையை முறுக்கிட்டு உட்காந்துருக்கான். என்னன்னா கோவம் வருதா? கோவம் வருதா என்ன உனக்கு? கோவம்லாம் வருமா? சரிக்கா சரிக்கா. ஏய் சங்கு, என்னப்பா அந்த பொண்ணு உனக்கு தான் பார்த்தது, உன் அண்ணனுக்குள்ள. என்னது? ஆமாண்டா, உன் அண்ணனுக்குன்னு பார்த்த சொன்னதானே நீ வருவ, இல்லைன்னா வரமாட்டேன், அதான் அது உனக்கு பார்த்த பொண்ணு தான் அப்படின்னு சொன்னோடனே இப்போ மிஞ்சோ ஆணு ஜிம்மன் 3 பேரும் விழுந்து சிரிக்கிறாங்க. ஸோ ஜிம்மன்லாம் மிஞ்சோக்கு சிரிச்சதை விட ஜேகேக்கு நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிடறான். மச்சான் உன் கேரக்டர் இருந்தது போல ஒரே நல்ல ஓடி போயிருண்டா. ஓ அப்ப இதுதான்டா எனக்கு பார்த்துருக்கு பெஸ்ட் செலெக்ஷன், சூப்பராக இருக்குடா பொண்ணு. பாரு இப்படி பார்க்குதுன்னு ஒன்று ஆனப்போ மச்சான் சாரி மச்சான், சிரிப்பு வந்து ஐ டோன்ட் நோடா. இப்போயே ஒரு பொண்ணு உன் அண்ணனுக்கு கூட உனக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகுது. நைட்டு ஃபஸ்ட் நைட்டில் மேட்ரு பண்ணும்போது கூட எங்கள் ஃப்ரெண்ட் செட்டை கழுத்துமான்னு கேள்றா வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலாய்க்கிறான். ஸோ ஜேகேக்கா சரியான கடுப்பு. ஸோ அங்கே இருக்க எல்லாருக்கிட்டேயும் இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ அப்படியே அவங்க அப்பா முறைக்கிறாரு. ஸோ எல்லோரும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, எல்லோரும் பார்த்து சிரித்தது, அவன் பிடிக்கலன்னு சொன்னது எல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஸோ இங்கே வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா வழக்கம் போல் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஏண்டி இவனுக்கு எவ்வளவுமே பொண்ணு தர மாட்டான், இவன் இப்போயே இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுதியே இல்லாத ஒரு ஆளை பார்த்து பொண்ணை பார்த்து கொடுத்தா அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு வரான். என்னடி இவனுக்கு கொழுப்பு, இந்த மாதிரி பையனை பெற்றதுக்கு சுத்தே போயிருக்கணும். யோ அதை ஃபஸ்ட்டு பண்ணையா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை எப்படா எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வைப்ப? ஃபஸ்ட்டு அப்பனா நீ ஆள் அசிங்கமாக வந்துட போகுது. மாமா வேலை பார்க்கறத நீ இவ்வளோ கௌரவமாக சொல்லிக்கிறியா பொண்ணு பார்க்குறேன்னு அப்படின்னு சொன்னோடனே ஜேகேவோட அம்மா பலார்னு ஒன்று கன்னத்துலேயே விட்டுறாங்க. ஜேகே என்ன பேசுகிற, இது பெற்றவங்களோட கடமை, இதை நீ போய் தப்பாக பேசுகிற. நீயும் ஃப்யூச்சரில் வளர்ந்து உனக்குன்னு ஒரு குழந்தை வரும்போது இதுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த சுச்சுவேஷன்லேயே உன் குழந்தைகிட்ட நீ இப்படி தான் சொல்லுவியா? இல்லை இதே மாதிரி அந்த குழந்தை உங்ககிட்ட இதே கேட்டுச்சுன்னா அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் என் புருஷனுக்கும் இருக்கும். ஓவராக பேசிகிட்ருக்க. பாரு ஜேகே, உன்ட்டு பல தாட்டி சொல்லியிருக்கேன், அது உன் அப்பா, கொஞ்சமாவது மரியாதை கொடு. உனக்கு எந்த இடத்துலையும் பொண்ணு தர மாட்டேன், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கணுக்கு, இந்த மாதிரி ஒரு கோவம் இருக்கணுக்கு, இந்த மாதிரி ஒரு ஈகோ இருக்கணுக்கு யாரும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கம்மியாக இருக்க ஒரு பர்சனை பார்த்து பிடிச்சவங்க பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போனால் அங்கேயே வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்க. என்ன ஜேகே நீ? அம்மா நான் கேட்டேனா, எனக்கு கல்யாணம் பண்ணுங்க நான் கேட்டேனா? எனக்கு தேவை மாதிரியே இல்லை. அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையே இல்லை. நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன். அதுக்குள்ளே போயிட்டு நான் பாடப்படணுமா? எதுக்கு? எப்போ வீட்டுக்கு சீக்கிரம் வருவேன், எப்போ சாப்பிட வருவேன், எப்போ தூங்க வருவேன், எப்போ படுக்க வரும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒருத்தியா? தேவை மாதிரியே இல்லை எனக்கு. கல்யாணமும் வேணாம், ஒரு மயிரும் வேணாம். இப்போ இந்த வீட்டை விட்டு போவான்னு இருக்கு. இந்த பாருடி, அவன் வீட்டை விட்டு போகிறான்னா படித்து முடிச்சுட்டு போக சொல்லு, எங்கே வேணால் தருதுற மாதிரி மேயிட்டோம். ஆனால் இப்போ போவேணான்னு சொல்லு.
என் ஸ்டேட்டஸுக்கும் என் மரியாதைக்கும் ரொம்ப கேடு அது. டேய், ஸ்டேட்டஸே கட்டிட்டு அழுவடா, நீ என் பத்தவன் சொல்லுறதுக்கு எனக்கு தான் அசிங்கமாக இருக்கும். சை அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுட்டு போயிடுறான். சுஜய்க்கு செம்ம ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே அதே கோவத்தோடு தான் காலேஜும் வரான். ஸோ காலேஜ் வந்ததும் வந்து முன்னாடி நிற்கிறான். ஜங்குக்கா ஜங்குக்கா, என்ன எனக்கு ஃபீவர் சரியாயிடுச்சு. சரி போ. என்னாச்சு, ஏன் சுகமாக இருக்கா? ஒன்றும் இல்லை. சொல்லு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. வழி விடுறியா? கிளாஸ் போகணும். அட சொல்லு ஜங்குக்கு, என்ன ஆச்சு? ஏய், சொல்லிட்டே இருக்கல்ல வழி விடுன்ட்டு, சும்மா என்னாச்சுன்னு கேட்டுட்ருக்க. இப்போ என்னாச்சுன்னு சொன்ன போனால் கிளியர் பண்ண போகிற இல்லைல்ல? மயிருக்கு என்ன பிரச்சனையோ அதை பார்த்துட்டு வெளில போ. சும்மா வந்து என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு ரிச்சல் மயிர் பண்ணிட்டு போ சைட் அப்படின்ட்டு கத்தி விட்டு போயிடுறான். ஸோ கண்ணே கலங்கிருது டேக்கு. ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஜேகேவை பார்க்குறான். ஜேகே, இப்போ நான் என்ன சொன்னேன்? பாரு டே, சரியான மூட் ஆஃபில் இருக்கேன். வந்து என்கிட்ட ஏறி கட்டிக்காத, புரியுதா? வேணும்னே வந்து வாங்கி கட்டிக்காத. என்னை உன்னை திட்டணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமாயிரும் இல்லை. போ, புரியுதா? நீ டென்ஷன் படுத்தாத, கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக சொல்லிட்டு போகிறான். ஆனால் டேக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அவனுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. ஸோ அவன் பின்னாடியே ஒரு 10 ஸ்டெப் பேக் அப்படின்னு நடந்து போயிட்டுருக்கான். ஸோ ஜேகேவும், ஏய் இப்போதுக்கு என் பின்னாடி வர, உடனே எத்தனை தாட்டி சொன்னேன் பின்னாடி வராதுன்னு, இதுக்கு இப்போ பின்னாடி வந்துட்டுருக்கா? நான் வருவேன், உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா என்ன? இல்லைல்ல, சின்னமாக பண்ணித்தோலை இருட்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே போகிறான். ஸோ அவன் எங்கெல்லாம் போகிறானோ ஸோ அங்கெல்லாம் பின்னாடி அப்படியே வந்துட்டுருக்கான். ஸோ ஜேகே ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஸோ அவன் வந்துட்டு அப்படியே உள்ளே போகிறான். ஏய், இங்கே எதுக்கு வந்த? பின்னாடி வரான்னு சொன்ன கேட்க மாட்டியா நீ? நான் வருவேன். அப்போ இங்கே தான் இருப்பேன்? இருப்பேன். இங்கே தான்? இருப்பேன். ஏன்? சரிந்துக்கோ அப்படின்ட்டு டக்குன்னு ஷர்ட்டை கழட்டுறான். ஜேகே என்ன பண்ணுற அப்படின்ட்டு திரும்பிக்கிறான். என்ன, ஃபுட்பால் விளையாட போகணும், ஷர்ட் மாற்றுறேன், அப்பயும் உனக்கு பார்க்கணுமா என்ன? இல்லை அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன, இங்கே தான் இருப்பேனா? இப்பயும் வெளில போக மாட்டேன் நீ? போக மாட்டேன். ஓ சரி அப்படின்ட்டு அவன் இப்போ பேண்ட்டையும் கழட்டிடுறான். ஸோ ஜேகே ஒரு இன்னொரோட மட்டும்தான் இருக்கான். ஸோ அவனுக்கு டேக்கு ஆப்போசிட்டில் ஒரு மிரர் இருக்கும். ஸோ அந்த மிரர்லேருந்து அப்படியே ஃபுல் பாடியை பார்க்குறான். ஜேகேவோட ஃபுல் பாடியை பார்க்குறான். ஜேகேவாது கையில் டேட்டூ, ஆர்ம்ஸு, அப்புறம் தப்பு டே, அப்போல்லாம் பார்க்கக்கூடாது. ஏய், என்ன சைட் அடிக்கிறியா? இல்லையே, நான் உன்னை பார்க்கவே இல்லையே. எனக்கு ஆப்போசிட்டில் மிரர் இருக்கிறது தெரியுது. அதுலேருந்து பார்க்குறியா என்ன? இல்லை ஜேகே, நான் பார்க்கல. மூடிட்டு இப்போ நீயே வெளில போறியா? இல்லை நான் இப்போ எல்லாத்தையும் கழட்ட போகிறேன். இல்லை எல்லாத்தையும் பார்க்க போறியா? இல்லை நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அவன் போகலான்னு போகிறான். இல்லை நான் போகல அப்படின்ட்டு மறுபடியும் நின்றுக்கிறான். டே, உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன் சாவடிக்கிற? இப்படி வெளில போ. நான் போக மாட்டேன். டேய் வேணாண்டா, அரைஞ்சிர போகிறேன். போயிரு, அவ்வளோ கட்டுப்பும் மயிரில் இருக்கேன். போயிரு, தயவு செஞ்சு போயிரு. நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு வேகமாக டேக்கிட்ட வந்து அவனை வாளோட லாக் பண்ணிக்கிறான். ஏய், உனக்கு என்ன கொழுப்பு மயிரா? இப்போ என்னடா உனக்கு தெரியணும்? என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக வரான். ஸோ அவன் வேறு எதுவுமே போகல, இன்னர் மட்டும்தான் வியர் பண்ணியிருக்கான். ஸோ அவனோட நல்லாவே டச் ஆகுது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது டேக்கு. ஜேகே அது வந்து என்ன? என்னடா ஜேகே? ஏய் என்ன எனக்கு எதாவது தெரியணுமா? எனக்கு என்னாச்சுன்னு தெரியணுமா? கிளியர் பண்ண போறியா அப்போ நீ? இல்லை நீ ரொம்ப சேடாக இருந்த, கோவமாக இருந்த, அதான் என்னாச்சு? எது கையெல்லாம் இப்படி நடங்குது?
மூஞ்சில் அது கொட்டுது இப்படி சிவராகி. இவ்வளோ ஏசி ஓடுதுல்ல. இல்லை ஜெக்கி, இல்லை ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்ட்டு அவன் இப்போ தான் கீழே நோட் பண்ணுறான். ஸோ உடனே ஜேகே கொஞ்சம் தள்ளி போயிடுறான். அது ஒன்றும் இல்லை என்ன. சரி அப்படின்ட்டு 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. ஸோ ஜேகே சடனாக மறுபடியும் அவனை போய் வாலோட லாக் பண்ணிட்டு, சொல்லு எனக்கு என்னாச்சுன்னு தரணுமா. ஜேகே சொல்லு எனக்கு என்னாச்சுன்னு தரணுமா. ஆமாம் தெரியணுமா. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது ரொம்ப க்ளோஸாக வந்து நின்றுக்கிறான். ஸோ கிட்டத்தட்ட 2 பேர் பாடியும் அவ்வளோ க்ளோஸ்அப்பில் டச் ஆகிருக்கு. தெரியணுமா என்னாச்சுன்னு. ஜேகே இங்கே என்ன பாரு என்ன அப்படின்ட்டு 2 பேரும் ஐ கான்டாக்டு. உனக்கு உனக்கு எனக்கு என்ன ஆனாலும் உனக்கு கூட தான் இருப்பேன். என்ன சொன்ன. உனக்கு என்ன ஆனாலும் நான் கூட தான் இருப்பேன். உன்னை தனியாக ஃபீல் பண்ண விட மாட்டேன். எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அது என்னால் சால்வ் பண்ண முடியலனாலும் உன் கூட வந்து உனக்கு ஒரு ஹேண்டாக இருப்பேன், உனக்கு ஒரு லேப்பாக இருப்பேன், என்னோடய ஷோல்டராக இருப்பேன். சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக சொல்கிறான். ஸோ அவன் பேசலாம் ரொம்ப அட்மையர் பண்ணி மறுபடியும் பார்க்குறான். என்ன சென்டிமெண்ட் க்ரியேட் பண்ணுறியா. இல்லை நம்ம பிடிச்சவங்கக்கிட்ட இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அதான். ஓகே இந்த மாதிரி ரொம்ப கிட்ட நிற்காது. ஏன் என்ன பண்ணுது. அது ஒன்றும் பண்ணலை. அப்புறம் இன்னும் கிட்ட வந்து நிற்பேன். சொல்லு. சிக்கே இன்னும் கொஞ்சம் நீ கிட்ட வந்தாலும் லிப் கிஸ் ஆகிடும். ஆனால் ஆகட்டும் அப்படின்ட்டு இன்னும் ரொம்ப கிட்ட வந்துடுறான். ஸோ 2 பேர் லிப்ஸும் ஒரு இன்ச் கேப்பு தான், ரொம்ப லைட்டான ஒரு கேப். இப்போ நீ பேசுனா கிஸ் ஆகிடும். என்ன பண்ணுற, பேசுறியா இல்லை என்ன பண்ணுற. ஏண்டா எனக்கு வேணும்னு வாங்கிட்டு வந்த நீ இப்போ என் லிப்ஸு கிட்ட இருக்குது, வேணா நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கமாக கேட்குறான். ஸோ உடனேட்டே அவனோட மவுத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவனோட டீத்தை வச்சு அப்படியே ஜேக்கோட லிப்ஸை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போது ஜேகே யாரா இவன், எனக்கு கம்ஃபர்ட் கொடுக்குறேன்றான், என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான், என் கூடவே இருப்பேன்றான். ஆனால் இவங்ககிட்ட நான் ஏன் இப்படி பண்ணிக்கணும். ஜேகே மைண்டை வச்சுக்கோ, எல்லாமே பெட்டுக்காக மட்டும்தான் பண்ணுற. பெட் மட்டும்தான். இது நல்லா இருக்கு. இவனோட லிப்ஸ் ஏதோ டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அதை விட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கிஸ் பண்ணுற ஸ்டாப் பண்ணிட்டு, ஒரு நிமிஷம் ஜேகே உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் ஸ்டார்டிங்லேருந்தே நோட் பண்ணது. சொல்லட்டுமா. என்ன உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. என்ன சொன்னா. உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி சாஃப்டாக பளபளன்னு ஒயிட்டாக அப்படியே காலர் போனுக்கும் த்ரோட்டுக்கு நடுவில் ஒரு மாதிரி இருக்குமா. இதை பார்க்கும்போதெல்லாம் அங்கே ஒன்று பண்ணி வைக்கலான்னு தோணும். பண்ணட்டா. என்ன பண்ணி வைக்கணும்னு தோணும். அதை பண்ணால் உன்னால் வெளில போக முடியாது. பரவாயில்லையா. என்னது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பப்பு ஐஸை வச்சு கேட்குறான். அழகாக கேட்குறானே. இதுக்கு என்ன மயிரா பண்ணுறது நீ. அது பண்ணால் ஒரு மாதிரி பிங்காகும், சிவப்பாக இருக்கும், வலிக்கும். அது பேர் இக்கிஸ்ன்னு சொல்லுவாங்க. இக்கிஸா அப்படின்னா ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஹிக்கி மார்க். அது ஒரு மாதிரி டாட்டூ மாதிரி. இதோ இங்கே நான் போட்டிருக்கேனே அந்த மாதிரி. உனக்கும் வேணுமா. நல்லா இருக்குமா. டேய் சத்தியமாக உனக்கு எதுவுமே தெரியாதாடா. எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாது உனக்கு அப்படின்ட்டு டக்குன்னு வந்து
ஸோ அவனோட நெக்கை அப்படியே சக் பண்ணி இக்கிசி பண்ணி வச்சிடுறான். ஜேகே ஏய் கத்தாத வலிக்குது. ஏய் டாட்டு போட்டால் வலிக்கும்ல. ஆமாம், இது ஒன்றும் பர்மனெண்ட் டாட்டூ இல்லை சரியா, அது ஒரு வாரமோ இல்லை 2 வாரம் போயிடும். அது வரை மெயின்டைன் பண்ணிக்கும். இது என்ன ஒன்று விட மாட்டேன் அப்படின்ட்டு தொடர்ந்து நிறைய கிஸ் கொடுத்துட்டே இருக்கான். ஜேகே அங்கே பாரு. எங்கே பாரு? அங்கே கண்ணாடியை பாரு. என் நெக்கு ஃபுல்லாக என்னது இது பேர் தான் ஹிக்கி. நல்லா இருக்கா என்னோட டேட்டூ? இன்னும் ஸ்ட்ராங்காக ஒன்று பண்ணிக்கிறேன், ஏன்னா உன்னைக்கு என்னால் விட முடியல அப்படின்ட்டு மார்க்கமாக அவன் ஐஸை பார்த்து சொல்லிவிட்டு மறுபடியும் அதே பண்ணுறான். ஜேகே ஏய் என்னடா என்ன? இல்லை போதும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அதே பண்ணிகிட்ருக்கான். ஜேகே என்னடா இப்படி நீ பண்ணினா நான் இப்படியாவது இதோட வெளில போவேன். எதுக்கு இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க, போட்டுட்டு போ அப்படின்ட்டு அவன் ஜேகே உன்னோட ஷர்ட்டை எடுத்து போட்டு விடாமல் ஸோ அவன் ஷர்ட்டுக்குள்ளே கை போகுது. ஜேகே என்ன பண்ணுறான்? ஒன்றும் பண்ணே, பட்டன் போடுறேன். ஜேகே வெளியில் தான் பட்டன் போடணும், நான் உள்ளேருந்து போடுவேன், உனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவன் ஷர்ட்டுக்குள்ளே கை விட்டுட்டு ஸோ வெளியே இருக்க பட்டனை ஒரு மாதிரி அவன் பாடி ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு விடுறான். ஸோ அப்படியே பெந்த முடிக்கிறான். ஏய் இந்த லுக்கை மட்டும் மாற்றவே மாட்டியாடா? ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க. ஓகே அண்ணா உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லவே இல்லை. நீ வீட்டில் திட்டாங்க, எங்கள் அம்மா என்னை அடிச்சிட்டாங்க, சண்டை போட்டேன், என்னை பொண்ணு பார்த்தாங்க, போதுமா? பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போனாங்க, இதுதான் நடந்துச்சு, போதுமா? இவ்வளோ நடந்துச்சா? ஏன் உங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு? அது ஒரு கிளபோல்ட்டு, அதுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அதான் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. நேற்றுலேருந்து ரேஞ்சுன்னு இருக்க, போதுமா? அது போனேன்னா என்ன பண்ணணும்? அது போனேன்னா உனக்கு நீ எனக்கு கடன் கொடுக்கணும், கொடுப்பியா? அதை கொடுத்தா உனக்கு போயிடுமா? ஹேய் யாரா நீ? போ கிளாஸுக்கு போ, டைம் ஆச்சு. கிளாஸுக்கு போடா போ. போகிறேன். ஏய் பட்டனை கழட்டிடாத, அப்புறம் மாட்டிக்குவேன். அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகிறான். அப்போ மறுபடியும் அப்படியே வெளியிலேருந்து எட்டி பார்க்குறான் தலையை மட்டும். ஜங்குக்கா சாரி முத்தா. ஓ என்னடா முத்தா சாப்பிட்டியா? இல்லை வந்து ஊட்டி விட போறியா? இல்லை நான் வேணா வாங்கிட்டு வந்து தரவா? அடிங்க. சரி நான் போயிட்டேன் அப்படின்ட்டு அவன் போயிடுறான். ஸோ ஜேகேவும் லைட்டாக சிரிக்கிறான். ஸோ அவனுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் ஆகுது. அவன்கிட்ட பேசின வாட்டி தான். உனக்கு ஏன் இப்படிலாம் ஃபீல் ஆகுது? டேய் ஜங்குக்கா, அவனுக்கு இது மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் ஆகக்கூடாதுடா, என்னடா இது சை அப்படின்ட்டு அவன் இருக்கான். ஸோ இந்த சைடு ஜேகே அவன் ஃபுட்பால் ப்ராக்டிக்ஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு மாதிரி டயர்டாக ஈவினிங் டைம் அந்த மாதிரி தான் இருக்கும். காலேஜ் ஒரு முடிகிற ஸ்டேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப டயர்டாக ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் சைட் போகிறான். ஸோ அவன் போகும்போது கீழே தரை ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்குது. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக ஃபீல் ஆகுது. என்னாச்சு இது, தரை ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்குது அப்படின்ட்டு அந்த ப்ளட்டு வர ஃப்ளோக்கிட்டே அப்படியே போகிறான். ஸோ அங்கே பார்த்தா கிம்மு தான் அவன் கையை கட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துருக்கான். ஒரு மாதிரி டயர்டாக ஒரு மாதிரி மயக்கமாக படுத்துருக்கான். ஸோ இதுக்கு ஜேகே அதை பார்த்தோன்னே அவனுக்கு உயிரே இல்லை. டே கிம்மு டே அப்படின்ட்டு ஓடி போய் அவனை பிடிக்கிறான். டே என்னடா பண்ணி தொலைஞ்ச மயிறு? டேய் ஜங்குக், ஏய் என்ன மயிறு வேலைடா பார்த்து வச்ச? ஜங்குக் வந்துட்டியா? டே மயிறு என்ன பண்ணி வச்ச? என்னால் இருக்க முடியல ஜங்குக், ஒரு மாதிரி யாருமே இல்லாமல் அண்ணாதையாக ஃபீல் ஆச்சு. பாப்பனும் இல்லையா, நான் ஏன் இருக்கணும்? அதான் டே மயிறு ஒத்தா. டேய் இவ்வளோ பிளட்டு இதை பாரு. ஓ எல்லாம் சரியாக போயிடும், பார்த்துக்கோ நீ சரியா? இப்போ கூட நம்ம பார்த்துக்கலாம், நீ சொல்ல மாட்டேங்கிறியே ஜேகே.
ஓ வா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம். நான் வரமாட்டேன். டேய் மயிறு அடம் பிடிக்காதடா, பிளட்டு நிறைய போச்சுடா. வரமாட்டேன். எனக்கு லாஸ்ட்டாக ஒரு கிஸ் கொடுப்பியா? ஏய் என்ன மயிறு பேசுகிற நீ? நான் எப்படி உனக்கு இதை பாரு, இப்போ நான் உன்னோடது இல்லை. நீ எப்போ என்னை வேணான்னு குப்பை மாதிரி தூக்கி போட்டு போனியோ அப்பயே நீ யாரோ நான் யாரோ தான். இப்போ வந்து வெக்க மயிரே இல்லாமல் கிஸ் கூட கேட்டுட்டு ஐயோ இது நான் டே இதை பாரு, என்னதான் உன் மேலே எனக்கு கோவம் இருந்தாலும் நான் லவ் பண்ணியிருக்கேன் 2 இயர்ஸாக. அதுக்காவது உனக்கு மரியாதையாக ஹாஸ்பிட்டல் வந்துரு. எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுடா. எனக்கு கிஸ் கொடுப்பியா? லாஸ்ட்டாக உனக்கு பண்ண அந்த துரோகத்துக்காக அந்த ஒரே ஒரு கிஸ்ஸை என் மன்னிப்பாக ஏற்றுக்கிறேன். கொடுப்பியா? டே ஒத்தம் இரு. டே ஹலோ ஹானு சொல்கிறேன் மச்சான். இங்கே உடனே ரெஸ்ட் ரூம் வாடா. ஏன் மச்சான் அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்கியா என்ன? ஒத்தா டேய் ரெஸ்ட் ரூம் வாடா, சீக்கிரம் வாடா. என்னடா ஆச்சு? இது கிம் கையை கட் பண்ணிக்கிட்டான்டா. ஓ உனக்காகவா? காமெடி மயிர் பண்ணாமல் மூடிக்கிட்டு சீக்கிரம் வா, வண்டி எடுத்துகிட்டு வா. சரி இரு, என்ன கத்துவானே, இது மணியும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவனும் சொல்லிடுறான். ஸோ இந்த சைடு அப்படியே ரெஸ்ட்ரூம் கிட்ட தான் வந்திருப்பான். ஸோ அவன் பிளட்டு அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டான். ஸோ 2 பேரும் பேசியிருக்கிறத மட்டும் கேட்குறான். மயிறு இதுக்கடா இந்த திருவளாத வேலை பார்த்துட்ருக்க? சின்னதாக உன்னை வெறுத்தாலும் ஒரு பக்கம் உன்னை எனக்கு லைட்டாக பிடிக்கும்டா. ஏன்டா ஏன் எல்லாம் என்ன சேர்ந்து இப்படி சாவடிக்கிறீங்க? ஓகே நான் இருந்தாலும் ஒன்று இல்லாதனால ஒன்று தானே சிக்கே. டே ஒத்தம் மிரு மாதிரி பேசாத. உடனே ஒன்று தான் கேட்டேன், கிஸ் மீ ப்ளீஸ் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறான். டேய் அதெல்லாம் பண்ண முடியாதுடா. ஏன் முடியாது? எனக்கு நீ வேணும், இப்போ இந்த பெயினில் நீ எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி ஸோ கிம்மை கிஸ் பண்ணுறான். ஸோ இதை வந்து பார்த்துட்றான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுது. அவன் அந்த பிளட் ஸ்டெயின் அவன் படுத்துருக்கிறது அதெல்லாம் பார்க்கல. ஸோ அவங்க 2 பேரும் பேசியிருக்கிறத மட்டும்தான் கேட்டிருப்பான். ஸோ அவன் கிஸ் பண்ணது ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதா. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ ஒரு மாதிரி அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறான். ஓகே டார்மிஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.